எங்களுக்கு முதல் விஷயமே என்னண்டு ஒரு பைத்தன்ல நாங்கள் வெளியீட்டை எடுக்கிறது. அப்ப நாங்க அதுக்கு பயன்படுத்துற இந்த கீவேர்ட் ஒன்று தான், இந்த பிரிண்ட் கீவேர்ட் தான் பயன்படுத்த போறோம். அந்த பிரிண்ட் கீவேர்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இப்ப ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் எங்கட இந்த பிரேக்கெட் வேற மாதிரி போட்டா கூட எக்ஸாம்பிள போல போடுவாங்க. ஸோ பிரேக்கெட்டை வடிவா பாருங்க. அதே நேரம் நாங்கள் ரெட்டை மேற்கோட் குறிக்குள்ள கொடுக்குற விடயம் எங்களுக்கு அப்படியே வெளியீடாக வரும். அப்ப வெளியீட்டுக்காக நாங்கள் பயன்படுத்துறது பிரிண்ட் வேர்ட். சரியா? இப்ப உதாரணத்துக்கு உங்களை டிஸ்பிளே தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் வெளியீட்டுக்காக பயன்படுத்துற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட்னு சொன்னா இதுலயும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, வடிவா கவனிக்கணும். அப்ப நான் பிரிண்ட் டைப் பண்ணிட்டு பிரேக்கெட்டை தொடங்குறேன். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்? ஒற்றை மேற்கோள் குறி ரெட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தலாம். அப்ப நான் ரெட்டை மேற்கோள் குறிக்குல ஹலோன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு பிரேக்கெட்டை முடிக்கிறேன். சரியா? எங்களுக்கு இது செஞ்சா மட்டுமே எங்களோட வெளியீடு வருமாண்டா இல்ல. நாங்கள் கொடுத்தோம்டா பாருங்க, கட்டாயம் என்ன செய்யணும்? அதை நாங்கள் சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப நாங்க அதை எப்படி சேவ் பண்ணுவோம்டா, கிட்டத்தட்ட உங்களோட HTML-க்கும் இப்படி ஒரு கோப்பு நிகழ்ச்சி படிப்பீங்க .html அதே மாதிரி இங்க பைத்தன் கோப்பு நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னா .py இருக்கு. அப்ப நான் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னான்? சேவ் பண்ணணும்னு சொன்னான். அப்ப நான் சூம்ன்ற பேர்ல சேவ் பண்ணிட்டு கோப்பு நிகழ்ச்சி நான் கட்டாயம் கொடுக்கணுமே என்ன .py. அப்ப பைத்தன் செய்நிரலின் கோப்பு நிகழ்ச்சி யாதுன்னு கேட்டா எழுத தெரியணுமே என்ன .py என்று. சரியா? அப்ப நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணின உடனே எனக்கு ரன் ஆகுது, என்னன்னு எனக்கு வெளியீடு வருது, ஹலோன்னு சொல்லி வருது. விளங்கிட்டா? அப்ப நான் ஒரு வெளியீடா எடுக்கணும்டா பைத்தன் செய்நிரல்ல நான் அதுக்காக பயன்படுத்துற கீவேர்ட் என்ன? பிரிண்ட். இந்த ரெட்டை மேற்கோட் குறிக்குல நான் என்ன விடயம் கொடுக்குறேனோ எனக்கு அது அப்படியே என்ன செய்யும்? இங்க வெளியீட்டுல வரக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்கிட்டா? இதுல என்ன விஷயம் நீங்க கவனிக்கணும்டா, நாங்க நார்மலா இங்கிலீஷ்ல எழுதியக்குள்ள முதல் எழுத்த கேபிட்டல் எழுதுவோம், அப்படித்தானே? ஆனா இங்க கட்டாயம் இந்த பிரிண்ட் விஷயம், இந்த கீவேர்ட் ஃபுல்லா ஸ்மால்ல தான் நீங்க எழுதி இருக்கணும். முதல் எழுத்தை நாங்கள் கேபிட்டல்ல போட்டா கூட அது எங்களுக்கு என்ன செய்யாது? வெளியீடு வராது. விளங்கிட்டா? எரர் மெசேஜ் தான் வரும் உங்களுக்கு. விளங்கிட்டோ? அப்ப நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு சின்ன விஷயம் தான், எங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச வேர்ட் தான் பிரிண்ட்ன்றது. எங்களை நார்மலா வாயில நுழையிற வேர்ட். நாங்கள் அதை எழுதக்குள்ள நாங்கள் பழக்க தோஷத்துல முதல் எழுத்தை கேபிட்டல் எழுதி விட்டுருவோம். அப்ப வடிவா கவனிங்கோ, பிரிண்ட்ல இருக்கிற எல்லா எழுத்தும் கட்டாயம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். அதே நேரம் இந்த பிரேக்கெட் நாங்கள் சிலது அவசரத்தில் எழுதியக்குள்ள வேற மாதிரி பிரேக்கெட்களை போட்டு விட்டுருவோம். அப்படின்னாலும் எங்களுக்கு என்னது? எரர் மெசேஜ் தான் வரும். அப்ப பிரேக்கெட் நீங்க வடிவா ஞாபகம் வச்சிருக்கணும். என்ன மாதிரி? இந்த ஓப்பன் பிரேக்கெட், இந்த க்ளோஸ் பிரேக்கெட் தான் பாவிக்கணும். விளங்கிட்டா? இந்த பிரிண்டிலேயே இவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்ப நான் ஒரு விஷயத்தை வெளியிடணும்னா அதுக்காக நான் பயன்படுத்துற கீவேர்ட் பிரிண்ட்ன்றது. அந்த பிரிண்டும் நாணங்கள் என்ன செய்யணும்? கட்டாயம் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் கொடுக்கணும். அதே நேரம் பிரேக்கெட் இந்த ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட் இருக்கணும். விளங்கிட்டோம்? அப்ப இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? எக்ஸாம்ல விடையா எழுதக்குள்ள கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா? ஓகே. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் விளக்க குறிப்புகள்.
இது உங்களுக்கு இந்த முறை டேர்ம் எக்ஸாமுக்கு வந்திருக்கும். விளக்க குறிப்புகள் இன்றைக்குள்ள நாங்கள் என்னத்துக்காக இது பயன்படுத்துகிறோம்டா, இப்போ நாங்கள் நார்மலாக எக்ஸாமில் சரி இப்போ எங்களோட டேர்ம் சிலபஸின் படி நாங்கள் பயன்படுத்துகிற கோடிங் வந்து மேக்சிமம் ஒரு 20 வரி எப்படியும் அதுக்குள்ளதான் உங்களுக்கு கேள்வியிலையும் வரும், அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனால் இப்போ 1000 வரிகள் அப்படி நாங்கள் டைப் பண்ணக்குள்ள எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன, இன்னொரு ஆள் வந்து அதை வாசிக்கக்குள்ள எதுக்காக இந்த கோடிங்கை டைப் பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு டவுட் வரலாம். அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு இந்த கோடிங் இதுக்காகத்தான் டைப் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு வலைத்தளத்தை வலைத்தளம்னா HTML இப்போ நான் உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ அப்படி ஒரு வலைத்தளம் நாங்கள் உருவாக்க போகிறோம்டா ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும் தானே. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதுகள் வேலை செய்கிறது கொண்டு இருக்கலாம். அப்போ அப்படியான ஒவ்வொரு செக்ஷனுக்கு நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு விளக்க குறிப்புகளை போட்டு வச்சிருந்தேன்டா புதுசாக வந்து பார்க்குறாள், ஓகே இந்த இவ்வளவு கோடிங்கும் இது சம்பந்தமானது, இவ்வளவு கோடிங்கும் இது சம்பந்தமானது என்று அந்த கோடிங்கை வாசிக்கக்குள்ளேயே அவருக்கு என்ன செய்யும், விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இந்த விளக்க குறிப்பு நாங்கள் ஏற்கனவே வளமையாக நோட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ முக்கியமான குறிப்புகளை நோட் பண்ணி வைப்போம். அதே நோட் பண்ணி வைக்கிறோம், எங்களுக்கு திரும்ப வாசிக்கக்குள்ள இது எதுக்காகன்ற விஷயத்த ஈஸியாக விளங்குறதுக்காக. அப்போ இங்கே பைத்தன்லையும் நாங்கள் விளக்க குறிப்புகள் இந்த கொமெண்ட்ன்றதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற சிம்போல் வந்து இந்த ஹேஷ்ன்ற சிம்போல். அப்போ நாங்கள் இதில் கொடுக்குற விஷயம் எங்களுக்கு வெளியீட்டில் காட்டுமா ஒன்று கேட்டால் இல்லை, காட்டாது. சரியானே. இது அதாவது வந்து அந்த எங்களோட கோடிங்கை பார்க்குற ஒரு ஆளுக்கு ஈஸியாக விளங்குறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இதை பயன்படுத்துவோம். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் ஒரு கொமெண்ட் கொடுக்க போறேன்னா நான் என்ன சொன்னேன், ஹேஷ்ன்ற சிம்போலை பயன்படுத்துவோம். சேம் டைம் இப்போ நான் என்னத்துக்காக செய்கிறேன், இதை நான் பார்க்கிறால் மை பெஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறேன். சரியா. அப்போ இந்த ஹேஷ் என்ற சிம்போல் என்னத்துக்காக பயன்படுத்த போகிறோம், விளக்க குறிப்புகளுக்காக. அப்படி நான் ஹேஷ் என்ற சிம்போலில் நான் கொடுக்குற விஷயம் எங்களை வெளியீட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் அது எங்களுக்கு என்ன செய்யாது, காட்சிப்படுத்தாது. பாருங்க, நான் இந்த ரெட்டமேட் கோட் குறிக்குள்ள கொடுத்த ஹலோ ஹாய்ன்ற விஷயம் மட்டும்தான் எனக்கு வெளியீட்டில் காட்சிப்படுத்துதே தவிர இந்த மேலே கொடுத்த கொமெண்ட்ன்றது எங்களுக்கு காட்சிப்படுத்தாது. விளங்குதா. இப்போதானது திருப்பி இதுலேயும் பாருங்க, இது உங்களுக்கு இந்த முறை கேட்ட கேள்வி நேரடியா விளக்க குறிப்புகளுக்காக பயன்படுத்தப்படும் பைத்தன் குறிமுறை என்று ஒரு கேள்வியே உங்களுக்கு வந்திருக்கும். விளங்கிட்டு தானே. ஓகே, அப்போ ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று வந்து வெளியீட நாங்கள் பெறணுமெண்டா என்ன பயன்படுத்துவோம், அதாவது பிரிண்ட் ஒரு கீவேர்ட் பயன்படுத்துவோம். அந்த பிரிண்ட் கீவேர்டும் எங்களுக்கு என்ன எல்லாமே ஸ்மால்ல இருக்கணும், அந்த பிரிண்ட் சிம்பிள் அவ்வளவுமே ஸ்மால்ல இருக்கணும். ரெண்டாவது பார்த்துனாங்க விளக்க குறிப்புகள். விளக்க குறிப்புகள் எப்பயுமே என்ன, இந்த ஹேஷ்ன்ற சிம்பிளோட தான் எழுதணும். விளக்க குறிப்புகள் எங்களுக்கு வெளியீட்டுல காட்சிப்படுத்துமான்னு கேட்டா இல்ல. சரியா. அடுத்த விஷயத்த பார்த்தோம்னா பைத்தன் அடையாளங்காணிகள். பொதுவாக அடையாளங்காணினா நாங்கள் இப்ப பைத்தன் செய்யல, நாங்கள் ஏதாச்சும் கீவேர்ட் ஏதாச்சும் பேர்கள் வைப்போம் தானே. உதாரணத்துக்கு நீங்கள் பாச்சக்கோட்டு படம் படிச்சிருப்பீங்கள், அதில் கீரைக்குள்ள எக்ஸமன் எக்ஸை உள்ளிடுக, வையை உள்ளிடுக, சம், டோட்டல் அப்படி நாங்கள் ஒரு பெயர்கள் வச்சிருப்போம். அப்படியான பெயர்கள் வைக்கக்குள்ள எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் பெயர்கள் வைக்கலாம். அதுக்குன்னே என்ன சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு ஏற்பதான் நாங்கள் என்ன செய்யலாம், பெயர்களை வைக்கலாம். நாங்கள் அங்கே படிக்கக்குள்ள நீங்கள் எப்படி மாறி போன்ற விஷயங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கள். அதுகள் என்ன,
அதுகளுக்கு இப்ப நான் எக்ஸ் சமன் 5 y சமன் 4 அப்படி கொடுத்துருப்பேன் தானே. அப்ப அப்படியான பெயர்கள் சார்பு நாங்கள் இனி படிப்போம், வகுப்பு எல்லாம் படிப்போம். அப்ப அப்படி நாங்கள் ஒரு செய்நிரலுக்கு நாங்களா கொடுக்கிற பெயர்களை எங்கட இஷ்டப்படி நாங்க என்ன செய்யலாது, வைக்க இயலாது. அதுக்குண்டு சில விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கணும். அதுல முதலாவது விதிமுறை என்னண்டா, அடையாளங்காணிகள் ஒரு ஆங்கில எழுத்தை கொண்டு அல்லது அண்டர்ஸ்கோர் கீழ்கோடு அல்லது அடிக்கோட்டு வரியை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஒரு வைக்கிற பெயர் வந்து கட்டாயம் முதலாவது லெட்டர் எப்படி இருக்கணும்டா, இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், ஸ்மாலா இருக்கலாம், கேபிட்டலா இருக்கலாம், அல்லது அடிக்கோடாக இருக்கலாம். இந்த ரெண்டை தவிர வேற எந்த வித குறியீடுகளும் இலக்கங்களும் இருத்தல் கூடாது. மிக முக்கியமான விதி. சரியா? அதாவது எங்களுக்கு ஒரு அடையாளம் காணின பெயர் நாங்கள் கொடுக்கக்குள்ள முதல் எழுத்து ஒன்று ஆங்கில எழுத்துக்களாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு அடிக்கோடு இருக்கலாம். விளங்கிட்டோம்? ரெண்டாவது விதி என்னண்டா, முதல் எழுத்தை பற்றி சொல்லிட்டேன். அப்ப முதல் எழுத்துக்கு பின்னுக்கு வாரது எப்படி இருக்கலாம்டா, சரி ஆங்கில எழுத்துக்களா இருக்கலாம், இலக்கங்களாக இருக்கலாம், அடிக்கோடாக இருக்கலாம். அப்ப இதுல இருந்து ஒரு முடிவு, அடையாளங்காணிகள் மூன்றே மூன்று விஷயத்தை தான் கொண்டிருக்கு. ஒன்று வந்து எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள், இரண்டாவது இலக்கங்கள், மூன்றாவது அடிக்கோடு. இதுலையும் அடிக்கோட்டிலையும் எழுத்துக்கள்லையும் மாத்திரம் தான் என்ன செய்யலாம், தொடங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இலக்கம் பின்னுக்கு வரலாமே தவிர இலக்கம் முன்னுக்கு வர இயலாது. அப்ப சின்ன விஷயம் தான், ஞாபகம் வச்சுக்கிற ஈஸி. அடையாளங்காணி மூன்று விஷயத்தை கொண்டுதானே நாங்கள் கொடுக்க போறோம். ஒன்று எழுத்துக்கள், அடிக்கோடு, இலக்கங்கள். அதிலேயும் எதில தொடங்கும் என்று கேட்டா அடிக்கோட்டிலையும் எழுத்திலையும் மாத்திரம்தான் தொடங்கும். சரியா? மூன்றாவது, நாங்கள் எவ்வளவு பெரிய பெயரும் வைக்கலாம். அடுத்த விஷயம், சிறப்பு பெயர்களை பயன்படுத்த முடியாது. சிறப்பு பெயருண்டா இப்ப நார்மலா யோசிங்க, ஒரு ஆளுக்கு வச்ச பெயரை நாங்கள் வைக்க மாட்டோம் தானே. அப்ப அதே மாதிரி தான் இந்த பைத்தன் செய்நிரலுக்குன்னு சில வேர்ட்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் முதல் படிச்ச பிரிண்ட். பிரிண்ட்ன்றது என்னத்துக்காக பைத்தன் வச்சிருக்கு, வெளியீட்டுக்காக. நாங்க கொண்டு போய் வைக்கிற பேருக்கும் பிரிண்ட் வைக்கலாமா? கன்ஃபியூஸ் கொண்டு வரமல்ல. அப்ப இந்த சிறப்பு பெயர்களை நாங்க என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த கூடாது. அதாவது பைத்தன் மொழியில பயன்படுத்துற சிறப்பு பெயர்களை நாங்கள் வைக்கிற அடையாளங்காணிக்கு பெயராக பயன்படுத்த கூடாது. இது முக்கியமான விஷயம் ஒன்று. சரியா? அதே நேரம் பைத்தன் அடையாளங்காணிகளை பொறுத்த வரைக்கும் இடைவெளிகள் இருத்தல் கூடாது. இந்த முறை வந்த கேள்வி, பைத்தன் அடையாளங்காணி இடைவெளிகளை கொண்டிருத்தல் கூடாது. சரியா? இந்த முறை உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கு இந்த கேள்வி வந்தது. விளங்கிட்டோம்? அப்ப நார்மலா இதை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், வலிடானது செல்லுபடியான அடையாளங்காணிகள், செல்லுபடியற்ற அடையாளங்காணிகள் எப்படி எப்படி இருக்கும் என்று சொல்லி ஈஸியா அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப செல்லுபடியானதுன்னா நாங்க சொன்னா ஏற்கனவே முதல் எழுத்து ஆங்கில எழுத்துக்களாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு அடிக்கோட்டுடன் தொடங்கலாம். சரியா? பாருங்க, இதுல கொடுத்தது எல்லாம் ஆங்கில எழுத்தும் அடிக்கோடு மட்டும்தான் முதலாவதா இருக்கு. அதனை தொடர்ந்து வாரது இலக்கமும் பெறலாம். சரியா? இந்த கடைசி உதாரணம், இன்வெலிட் ஆனதுன்னா ஸ்பேஸ் இருக்கலாமோ? இல்ல, ஸ்பேஸ் இருந்தா அது வலிதற்ற அடையாளம் காணி. அதே மாதிரி இந்த குறியீடு பயன்படுத்தலாமா? இந்த குறியீடு அதே மாதிரி இலக்கத்துல தொடங்கலாமோ? இல்ல. அதே மாதிரி ஒதுக்கு சொற்கள், இஃப், இதெல்லாமே ஒதுக்கு சொல். இதுல கீழே கிடக்கிறது எல்லாமே என்ன, ஒதுக்கு சொல். அண்ட், டில். அப்ப அப்படியான வேர்டுகளை நாங்க என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த கூடாது. அதுக்காக நீங்கள் இவ்வளவு பேரும் பாடம் ஆக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சரியான? அது எங்களுக்கு ஓரளவுக்கு பயன்படுத்துகிற வேர்ட்ஸுகள் எங்களுக்கு ஈஸியாக அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வாரதுண்டா எப்படி கேள்வி வரும், பின்வருவனவற்றில் வலிதான அடையாளங்காணி எதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 5 விடையை தந்துட்டு அதுல ஒன்றை கீழே சொல்லலாம். அல்லாட்டிக்கு இப்ப இந்த முறை வந்த கேள்வி மாதிரி அடையாளங்காணி பின்வருவனவற்றில் எதை கொண்டிருத்தல் கூடாது என்று சொல்லி வரலாம். இடைவெளிகளை கொண்டிருத்தல் கூடாது, அப்படியான விஷயங்கள். சரியா? அடுத்த பிரதானமான இன்னொரு விஷயம் என்னன்னா,
பைத்தன் அடையாளங்காணிகளை பொறுத்த வரைக்கும் எழுத்து பேதம் உண்டு. எழுத்து பேதம் என்றா ஸ்பெல்லிங் ஒன்றாத்தான் இருக்கு, ஆனா கேபிட்டல் ஸ்மால் வித்தியாசம் இருக்குதானே. அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு வேறு வேறு நபராகத்தான் காட்சிப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டூடெண்ட் மேல யூஸ் பண்றேன், கீழே முதல் எழுத கேபிட்டலை யூஸ் பண்ணேன்னா அங்க பிழைக்கு. ஏன்னா இதுக்கு வேறொரு அர்த்தம், இதுக்கு வேறொரு அர்த்தம். விளங்குதா? ஸ்பெல்லிங் ஒன்றுதான், அர்த்தங்கள் வேற. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், எழுத்துரு உணர்வு அல்லது எழுத்து பேதம் உண்டு என்ற விஷயம். இதைத்தான் நாங்க சொல்லுவோம். சரியா? அடுத்த விஷயத்தையும் பார்த்துட்டு வருவோம் ரெடியும். அடுத்த விஷயம் மாறிகள். மாறிகள்ண்டா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேரியபிள், அதாவது செய்நிரல் தொழிற்பாட்டின் போது தரவுகளை தற்காலிகமாக பிரதான நினைவகத்தில் பேணுவதற்கு இது அவசியமானது. கணனியின் பிரதான நினைவகத்தின் குறிப்பிட்ட பகுதிக்கு பிரவேசிப்பதற்கு பயன்படுத்தப்படுற குறியீட்டு தொடர் தான் மாறின்னு சொல்லியிருக்கு. அதாவது இப்ப நாங்கள் ஏன் மாறியை யூஸ் பண்ண போறோம்டா, நாங்கள் பாஜ்கோடு படத்தில் எல்லாம் எக்ஸ் சமன் 5 y சமன் 4 அப்படியெல்லாம் பெயர்கள் வைக்கிறோம் தானே. ஒரு விஷயத்த எக்ஸை உள்ளிடுக, மார்க்ஸை உள்ளிடுக. அப்ப அதெல்லாம் என்ன செய்யறோம், நாங்கள் உள்ளிடுற அந்த பெருமானத்தை ஒரு பேரை வச்சு அதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், பிரதான நினைவகத்துல தற்காலிகமாக சேமிச்சு எடுக்க போறோம். விளங்குதா? இப்ப ஒரு ஆளுடைய பேர், ஒரு பெரிய பேரை ஒரு ஆள் வச்சிருந்தா நாங்க சோட்டா வெற்ற பேரை எல்லா இடமும் யூஸ் பண்ணுவோம் தானே. அது என்ன, ஒரு தற்காலிகமான பேர் தானே, அவருக்கு நிரந்தரமான பேர் இல்லையா அது. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய ஒரு பேர் இருக்கு, சரியோ. சிலாக்கள் அந்த சிலாக்களுக்கு அந்த பெரிய பேர் நீட்டு பேரா இருக்குதானே. அப்ப அவையில நாங்க சோட்டா என்ன செய்வோம், கூப்பிடுவோம். அப்ப அந்த சோட்டான நேம் அவருக்கான ஒரு பிக்ஸான பேர் இல்லை தானே. அதை நாங்களே இந்த தற்காலிகமாக கூப்பிடுறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் மாறிகளும் அந்த பெருமானங்களை தரவுகளை ஒரு தற்காலிகமாக நாங்கள் சேமிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பேரான என்ன, மாறி. அப்ப இது நாங்கள் மாறலாம், பெருமானங்கள் என்ன செய்யும், மாற்றப்படலாம். அடுத்தது மாறிலிண்டா பெருமானங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. வித்தியாசம் இருக்கா? மாற்ற முடியாதுண்டா அது பிழை. மாற்ற முடியாதுண்டா ஒரு அர்த்தம், மாற்றக்கூடாதுண்டா ஒரு அர்த்தம். அதாவது என்ன, மாற்ற முடியாதுண்டா எப்பயுமே நாங்க என்ன அது ஃபிக்ஸ்ட். இப்ப எக்ஸாமன் 5ண்டா அது எப்பயுமே நாங்கள் மாற்ற முடியாது. மாற்றக்கூடாதுண்டா மாற்றலாம், ஆனா அதை நாங்க என்ன செய்யக்கூடாது, மாத்தாம இருக்கிறதா நல்லம் என்ற மாதிரி. இதுக்காகத்தான் நாங்கள் பெரும்பாலும் என்ன செய்வோம்டா, மாறிலிகளை கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுப்போம். இப்ப உதாரணத்தை பார்க்கக்குள்ள சம் சமன் 25, இங்க வைசமன் ராஜாண்டு இருக்கு. அப்ப இதுகளை நான் மாறிலிகளாக எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். மாறிகளை பாத்தீங்கன்னா பைசமன் 3.14, கண்ட்ரின்றது ஸ்ரீலங்கா. அப்ப நான் இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன், கேபிட்டல் லெட்டர்ஸை பயன்படுத்தி இருக்கிறேன். ஏன் பயன்படுத்தி இருக்கிறேன்டா, இப்ப ஒரு ஆள் பாக்குற ஒரு செய்நிரல் எங்களை கோடிங்க பாக்குற, அவருக்கு விளங்கணும் தானே எது மாறி எது மாறலின்னு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே என்னத்துக்கு, பெருமானங்களை தற்காலிகமாக பிரதான நினைவகத்துல சேமிக்கிறது. அப்ப பாக்குற ஒரு ஆளுக்கு வித்தியாசம் தெரியணும்ன்றதுக்காக தான் நாங்க என்ன செய்வோம், இந்த மாறிலிகளை கேபிட்டல் லெட்டர்ஸ்லையும் மாறிகளை நம்மளாம எழுதுவோம். சரிதானே? அப்ப வித்தியாசம் கேட்டால்தான் தெரியணும். பெருமானத்தை மாற்ற முடியும் மாறிகளுக்கு, மாறிலிகளுக்கு பெருமானத்தை மாற்ற முடியாதுன்னு எழுதிடாங்க, மாற்றக்கூடாதுன்னு எழுதும். விளங்கிட? அடுத்தது இனி நாங்கள் உதாரணத்தை பார்ப்போம். பைத்தன்ல மாறிகளை நாங்கள் எப்படி உருவாக்குறோம் என்ற விஷயம் தான். நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு பெரிய பெயர் இருக்கேக்குள்ள அவற்றை பேரை நாங்க சோட்டா கூப்பிடுற மாதிரி தான். எங்க போனாலும் அவற்றை சோட்டான நேமை தான் பாவிச்சு கொண்டு போவோம். அப்ப இதுல உதாரணத்தை பாத்தீங்கன்னா தெரியும், 5ண்ட பெருமானத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஏல சேமிச்சிருக்கிறேன். அப்ப நான் இந்த 5ண்ட பெருமானம் எனக்கு வரணும்டா எல்லா இடத்துலயும் நான் என்ன சூஸ் பண்ணா சரி, ஏன்றதை சூஸ் பண்ணா சரி. அதே மாதிரி ஐசிடின்ற பெயரையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பியில சேமிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப எனக்கு ஐசிடின்றது வெளியீடாக வரணும்டா நான் எல்லா இடமும் பிரிண்ட் ஐசிடின்னு கொடுக்கலாமா? இல்ல. அதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் பின்ற பேர்ல சேமிச்சு வச்சுக்கிறேன். அப்ப நான் பிரிண்ட் பின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன செய்யும், ஐசிடின்றது வெளியீடாக வரும். சரியா? இப்ப கோடிங்க பார்ப்போம்.
ஓகே. ஏ சமன் 5, பி சமன் 15. இப்ப பிரிண்ட் பண்ண போறேன். ஏ பிரிண்ட் பண்ண போறேன். பாருங்க. சரி, திருப்பி இன்னொருக்கா எனக்கு என்ன 15 வெளியீடாக வரணும். பாருங்க. இப்ப ஒரு ஆளுடைய பெயர் பெரிதாக இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு சரியா, இதை நாங்கள் எல்லா இடமும் யூஸ் பண்ணலாமோ? இல்ல. அதுக்காண்டி பாருங்க, இப்ப நான் இதை பிஎன்ற பேர்ல நான் சேமிச்சுட்டு அங்கால நான் இதே பேரை நான் இதுக்குள்ள டைப் பண்ணல, பின்றதையே கால் பண்ணேன்னா எனக்கு என்ன செய்யும்? அப்படியே வெளியீட்டுல வரும். அப்ப ஒரு வேரியபிள் என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருக்கா? அப்படி டவுட் இருக்குன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல தாராளமா போடலாம். அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இப்ப இதுல இலக்கங்களை நான் நார்மலா என்ன செஞ்சிருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, மேற்கோள் குறியோனும் போடாம அப்படியே போட்டுக்கிறேன். ஆனா இந்த எழுத்து வடிவங்களை நான் என்ன செய்யணும்? கட்டாயம் ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ளதான் கொடுக்கணும். விளங்கிட்ட? அப்ப இதுதான் வேரியபிளை நான் இப்ப உருவாக்குற விஷயங்கள். இப்ப இதுல நாங்க சம்டைம்ஸ் என்ன செய்யணும்டா, வடிவுக்காவணி என்ன செய்யறது, ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்தை விட்டு விட்டு எல்லாம் எழுதுவோம். அப்படி எழுதலாமோ? இல்ல. பைத்தனை பொறுத்த வரைக்கும் இந்த நேர்ன்றது கட்டாயம். பாருங்க, இப்படி சில பேர் நாங்க பெரும்பாலும் எழுதுற விடுற பிழை தான். ஒரு சின்ன இடைவெளியும் நாங்க என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. பாருங்க, இப்ப இதுல முதல் மூன்றும் வந்து என்ன ஒரே நேரம் இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு. எங்களுக்கு அவுட்புட் வருமா? இல்ல. அதால நான் சொல்றேன், இப்ப இந்த நேருன்றது கட்டாயம் எங்களுக்கு முக்கியம். பாருங்க, இது அவ்வளவு நான் ஒரே நேருக்கு தான் இருக்கு. விளங்கிட்டா? அப்ப நீங்கள் பைத்தன் எழுதைக்குள்ள கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன, இந்த நேர். ஏற்கனவே ஒன்று சொன்னான், பிரிண்ட்ன்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னான். அதே மாதிரி இப்ப பயன்படுத்தினது என்ன, வேரியபிள் கொடுக்கக்குள்ள எழுத்துக்களை ரெட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னான். அதே நேரம் இந்த நேர்ன்றது எங்களுக்கு என்ன கட்டாயம் இருக்கவும் வேணும். விளங்கிட்டோம்? இந்த கோடிங்களை நாங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்னடா, நாங்கள் வெளியீடு எடுக்கக்குள்ள ஒவ்வொரு தரமும் நாங்கள் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தக்குள்ள என்ன செய்யுது, எங்களோட வெளியீடு அடுத்தடுத்த லைனுக்கு வருது. பாருங்க, பிரிண்ட் பயன்படுத்த எங்களுக்கான வெளியீடுகள் அடுத்த லைனுக்கு தான் வந்து கொண்டு இருக்கும். சரியா? இதுவும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்த விஷயம் என்னடா, இப்ப நாங்க பார்த்தது வந்து என்ன, வேரியபிள் இருக்கிறது அப்படியே வெளியீடாக எடுக்கிறது. இப்ப முதலாவது எனக்கு என்ன செய்யணும்டா, இதுல 10 12 வைப்பேன். முதலாவது இந்த ரெண்டு எண்களையும் நான் என்ன செய்யணும்னா கூட்டணும். அப்ப என்ன செய்வேன், ஏ சக பி நேரடியா. ஓகே, சொல்றேன்னா, முதலாவது ஏயும் பியையும் கூட்டினான், பிறகு ஏயையும் பியையும் பெருக்கினான். சரியோ? எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, இது ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். இப்ப நான் என்ன செய்யறேன், வெளியீடு எடுக்கிறேன். பாருங்க, பெருக்கப்பட்டு அப்படியே எனக்கு விடைகள் வருது. இந்த விளக்க குறிப்புன்றது ஒரு கஷ்டமும் இல்லை. நாங்கள் விளக்க குறிப்பு நாங்கள் எழுதுறதுக்கு முதலாவது வந்து ஒரு கேஷ்ன்ற ஒரு இந்த அடையாளத்தை போட்டுட்டு அங்கால நாங்கள் வரியில என்ன கொடுக்குறோமோ அது எங்களுக்கு விளக்க குறிப்பு தான்.
உதாரணத்துக்கு பாருங்க, கொடுக்குற இவ்வளவும் என்ன எனக்கு அப்படியே விளக்க குறிப்புகளாக தான் இருக்கும் அடுத்த வரைக்கும் போகும் வரைக்கும். அப்போ நான் ஒரு ஹேஷ் சிம்பிள் ஒன்று போட்டேன்னா சிங்கிள் லைன், அந்த லைனை நான் என்ன செய்யலாம், அந்த லைன் ஃபுல்லாக என்னத்தை கொடுத்தாலும் அது விளக்க குறிப்பாக தான் இருக்கும், எங்களுக்கு அது வெளியீட்டில் காட்சிப்படுத்தப்பட மாட்டாது. அப்போ விளக்க குறிப்புக்காக பயன்படுத்தப்படுற குறியீடு என்னன்னு கேட்டால் ஹேஷ் சிம்பிள், அவ்வளோதான். சரியா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A சமன் 5 B சமன் 12, ஏஏயும் பிஏயும் கூட்டினான், ஏஏயும் பிஏயும் பெருக்கினான், விஷயம் சின்னன்னா. சரியா? இப்ப இந்த பின்றதுல வந்து ஒரு எழுத்து வகையை கொண்டு வர ஹாய் என்று. சரியா? இப்ப செயல்முறையை பாருங்க. டைப்பிங் எரர். ஏனென்றா நாங்கள் ஒரு எழுத்தையும் இலக்கத்தையும் எங்கேயாச்சும் கூட்டி இருக்கிறோமோ? இல்லதானே. ஒரு 5ஐயும் ஒரு எழுத்தையும் கூட்டலாமா? அப்ப கூட்டைக்குள்ளேயும் நாங்கள் கவனிக்கணும் என்ன, ஒன்று இலக்கத்தையும் கூட்டினா எங்களுக்கு அப்படியே கூட்டல் செயல்முறை நடைபெறும். சரி, இப்ப இதுல ஏன்றதுல சேமிச்சது ஒரு எழுத்து வகை, பியில சேமிச்சது எழுத்து வகை, இது ரெண்டையும் நான் கூட்ட போறேன். பாருங்க, கூட்டினா எனக்கு எப்படி வருது, ஹலோ ஹாய்ண்டு பக்கத்துல வருது. இலக்கம் ரெண்ட கூட்டைக்குள்ள எங்களுக்கு கூட்டல் செயல்முறை மாதிரி விட வரும், எழுத்துக்கள் ரெண்ட கூட்டைக்குள்ள எனக்கு என்ன செய்யுது, ரெண்டுமே பக்கத்துல வருது. சரியா?